ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தவாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. பிள்ளையார்பட்டி கோவில் அறக்கட்டளையில் முறைகேடு நடந்தது குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பிள்ளையார்பட்டி கோவிலின் முன்னாள் அறங்காவலர்கள் 1.76 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் தலைமையில் ஆணையம் அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை கையாள அறக்கட்டளை அறங்காவலர்களுக்கு அதிகாரம் உள்ளதா என ஆணையம் விசாரிக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜனவரி 30ஆம் தேதிக்குள் இடைக்கால அறிக்கையை ஓய்வு பெற்ற நீதிபதி சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பிள்ளையார்பட்டி கோவில் அறக்கட்டளையின் கோவில் நகைகள், வெள்ளி நகைகள் மற்றும் பிற பொருட்களை சரிபார்க்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளையார்பட்டி கோவில் அறக்கட்டளையில் முறைகேடு நடந்தது குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பிள்ளையார்பட்டி கோவிலின் முன்னாள் அறங்காவலர்கள் 1.76 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் தலைமையில் ஆணையம் அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை கையாள அறக்கட்டளை அறங்காவலர்களுக்கு அதிகாரம் உள்ளதா என ஆணையம் விசாரிக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜனவரி 30ஆம் தேதிக்குள் இடைக்கால அறிக்கையை ஓய்வு பெற்ற நீதிபதி சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பிள்ளையார்பட்டி கோவில் அறக்கட்டளையின் கோவில் நகைகள், வெள்ளி நகைகள் மற்றும் பிற பொருட்களை சரிபார்க்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.